ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பும் வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வாஷ் பண்ணி இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், வடைக்கு அடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மினி இட்லி தட்டில் தான் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஒரு சின்ன வடை சைஸில் தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் நார்மல் இட்லி பாத்திரத்தில் வைக்காமல் இட்லி போடணுன்றதுக்காக இதை தனியாக வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக தட்டி வேக வச்சுக்கலாம். இது ஒரு சிலர் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தும் செய்வாங்க. அது வந்து நிறைய ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றதுனால நான் இதில் ஆவி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடை மாவையும் தட்டியாச்சு. வாங்க இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடை மாவில் நல்லா வெந்து தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஆற வச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இப்போ வாங்க வடைக்கறி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணலை. எப்போவுமே நான் ஸ்பைசஸை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சி எடுத்துப்பேன். ஏன்னா வாயில் தட்டுப்படுங்கிறதுனால நான் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிட்டேன். அதாவது லவங்கம், பட்டை, இந்த ஸ்பைசஸ் எல்லாம். ஸோ அதனால் இங்கே பிரிஞ்சி இலையை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. ஆனியனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட்டு வடை மாவுலேயே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் சால்ட்டை கரெக்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து புதினா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். நான் இங்கே வந்து சேர்க்கல. ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு மசாலாவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கலந்து வச்சுருக்க மிளகாய் பொடியை வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் பொடியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள், தனியா எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்ச மிளகாய் பொடி. நீங்கள் தனித்தனியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி, தனியா, சீரகத்தூள் எல்லாம். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் சைட்லலாம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த வடையை கொஞ்சம் 1-2 உடச்சி எடுத்துக்கிறேன். இதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இதை நல்லா ஸ்மாஷ் ஆகி அது கூட கலக்கணும் மசாலாவோட. அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வடையை உடச்சி போட்டிங்க அப்படின்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பெருசாகவே வடையை உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தூளாக வேணும்னாலும் தூளை உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்க்குறதுனாலும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. தேங்காவை அப்படியும் அரைச்சி சேர்க்கலாம். நான் இங்கே வந்து பாலாக எடுத்து சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு. லைட்டாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி நல்லா தண்ணியை வந்து சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா இதுக்காக மேட்சிங்காக இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான இட்லி வித் வடைக்கறி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.